ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸ் ரெசிப்பியில் குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு லஞ்ச் தான் பார்க்க போகிறோம். என் பொண்ணோட ஃபேவரேட், அவ்வளோ விரும்பி சாப்பிடுவா. அது வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இன்றைக்கி கோதுமை மாவு வந்து 2 கப் எடுத்துகிட்டு கொஞ்சம் உப்பு போட்டு தண்ணி கொஞ்சமாக ஊற்றி நம்ம நார்மலாக சப்பாத்திக்கு எப்படி பண்ணுவோமோ அந்த மாதிரி மாவு பிணைஞ்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு நல்லா சூடானதுக்கப்புறம் 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இது ரீஃபைண்ட் ஆயில் தான் ஊற்றிக்கோங்க, அதுதான் நல்லாயிருக்கும். கடலை எண்ணெய் ஊற்றினா நல்லா இருக்காது. ரீஃபைண்ட் ஆயில் 3 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றியாச்சு. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நான் சிக்கனை வந்து நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் சிக்கன் இந்த நேரத்தில் சேர்த்துக்கிறேன். கீழே அடிப்பிடிக்காது. நீங்கள் நல்லா கொஞ்சம் நேரம் அப்படி அடிப்பிடிக்கிற மாதிரி இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா சூப்பராக ஆயிரும். எண்ணெயோட மிக்ஸ் ஆனால் அடிப்பிடிக்காது. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ சிக்கன் லைட்டாக கலர் மாறி இருக்கும், ஒயிட் கலரில் வந்திருக்கும். இந்த நேரத்தில் லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்மளுடைய குடமிளகா வந்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அது இந்த நேரத்தில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. குடமிளகா சிக்கன் ஓரளவுக்கு லைட்டாக வெந்ததுக்கப்புறம் நம்ம நீளமாக வந்து கேரட்டை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அது இந்த நேரத்தில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சிக்கன், கேரட்டு, குடமிளகா எல்லாத்தையும் நீளமாக தான் கட் பண்ணியிருக்கேன். அது சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். அதுக்காகவே ரொம்ப பொடி பொடியாக கட் பண்ணாதீங்க. இதுக்கு நீளமாக கட் பண்ணுறது தான் கரெக்டாக இருக்கும். சிக்கன், கேப்சிகம், கேரட் எல்லாம் நல்லா லைட்டாக வதங்கிருச்சு. இப்போ வந்து வெங்காயத்தை வந்து இந்த இடத்துல சேர்த்துக்கலாம். அதையும் நீளமாக தான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் 65 மசாலா வச்சுருக்கேன், அதை இந்த நேரத்தில் சேர்த்துக்கலாம். நான் உப்பு சேர்க்கல, ஏன்னா சிக்கன் 65 மசாலா ஒவ்வொரு பிராண்டில் வந்து உப்பு இருக்கும். நான் இன்றைக்கி வந்து சிக்மார்க் தான் எடுத்திருக்கேன், அதில் வந்து உப்பு இருக்கும், அதனால நான் உப்பு சேர்க்கல. இப்போ வந்து நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு பத்தலைன்னா அப்புறம் சேர்த்துக்கலாம். சிக்கன் 65 மசாலா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு பத்தலைன்னா அப்புறம் சேர்த்துக்கலாம். லைட்டாக உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி இருந்தது, அதனால் நான் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து சோயா சாஸோ இல்லை வேறு எந்த ஒரு இதுவுமே தேவையில்லை, இது மட்டுமே போதும். அது சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சும்மா நார்மலாகவே இது கொடுங்க, குழந்தைங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும். அது சூப்பராக இருக்கும் டேஸ்ட்லாம். சப்பாத்தியோடு வச்சு நம்ம வந்து ஒரு சப்பாத்தி கொஞ்சம் வித்தியாசமாக செய்ய போகிறோம். செஞ்சுட்டு தான் அதில் ஸ்டஃப் பண்ண போகிறோம். எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க. சப்பாத்தி வந்து நார்மலாக வந்து நான் தேய்ச்சி வச்சுக்கிட்டேன். என்னென்னா எனக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. நான் ரவுண்டாக அழகாக கட் பண்ணணும்னு நினச்சேன், தேய்க்கணும்னு நினச்சேன். லேட் ஆகிடுச்சு. திடீர்னு எங்கள் அப்பா ஞாபகம் வந்தது. எங்கள் அப்பா அந்த சின்ன வயசில் வந்து சப்பாத்தி வந்து தேய்க்கும் போது ஒரு குட்டி டிஃபன் பாக்ஸ் வச்சு அப்படியே அழகாக ரவுண்டாக கட் பண்ணுவாங்க. அப்போல்லாம் வந்து தெருவுக்கு ஒரு ஆளுக்கு தான் வந்து டயபெட்டிக் இருக்கும். கண்டிப்பாக வந்து சுகர் அப்படிங்கிறது அந்த தெருவுலேயே ஒரு ஆளுக்கு தான் இருக்கும். அதனால அவங்க மட்டும்தான் நைட்டு சப்பாத்தி போடுவாங்க. மாதத்தில் ஒருக்க வந்து கண்டிப்பாக வந்து பூரி யார் வீட்லையாவது ஒரு வீட்டில் இருக்கும். அப்போ வந்து எல்லோரும் சேர்ந்து அழகாக மாவு பிணைஞ்சு போட்டுட்ருப்போம். அப்போ வந்து குட்டியாக ஒரு டிஃபன் பாக்ஸ் வச்சு அழகாக கட் பண்ணி சீக்கிரம் எடுத்து கொடுத்தாங்க. அந்த ஞாபகத்துக்கு தான் இப்போ கட் பண்ணி நான் செஞ்சிட்ருக்கேன். திடீர்னு அந்த ஞாபகம் வந்தது. சின்ன வயசில் உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு மெமரிஸ் இருந்தால் கீழே ஷேர் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, சப்பாத்திலாம் தேய்ச்சாச்சு. இப்போ தோசைக்கல்லில் போட்டு ஒரு முட்டையை கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா அடித்து வச்சுருக்கேன். நார்மலாக சப்பாத்தி நம்ம எப்படி சுடுவோமோ ஒரு தடவை போட்டுருங்க. போட்டுட்டு கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டு எண்ணெய் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னொரு கத்திரி போட்டு நல்லா எண்ணெய் வந்து அந்த ப்ரெஸ் மாதிரி இருக்கு பாருங்கள், அந்த மாதிரி. இன்றைக்கி வந்து நான் சிலிக்கான் ப்ரெஸ் தான் எடுத்திருக்கேன். அது வந்து நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விடும். அதோட சாஃப்டாக இருக்கும் அந்த சப்பாத்தி. நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நான் ஒரு முட்டையை வந்து நான் வந்து கொஞ்சம் உப்பு போட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை கொஞ்சம் நேரத்தில் ஊற்றிக்கலாம். தோசைகள் சூடாக இருக்கும்போது ஊற்றிட்டு இந்த ரெடி பண்ணி வச்சுருக்க சப்பாத்தி அதுக்கு மேலே போட்டுக்கலாம். போட்டுட்டு கொஞ்சம் நேரத்துலேயே வந்து முட்டை கொஞ்சம் நேரம் தான் அவங்களுக்கு சீக்கிரம் வெந்துடும். அப்போ நல்லா நிறைய எண்ணெய் வந்து அப்படியே ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இதே மாதிரி எல்லா சப்பாத்தியும் செஞ்சு வச்சுக்கலாம்.
சப்பாத்தி முட்டை போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டோம். நம்மளுடைய சிக்கனும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை நல்லா சூப்பராக அரேஞ்ச் பண்ணிடலாம். நான் வந்து சப்பாத்தி எடுத்து வச்சுக்கிறேன். அதுக்கு மேலே இந்த சிக்கனை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நல்லா இறுக்கமாக நான் வந்து சுற்றி விடுங்க. உங்கள்கிட்ட டிஷ்யூ பேப்பரோ இல்லை இந்த வேறு மாதிரி பேப்பர்ஸ் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அழகாக வந்து அதாவது கையில் எடுத்து பிடிச்சி சாப்பிட்ற மாதிரி நம்ம செஞ்சிடலாம். கட் பண்ண தேவையில்லை. என்கிட்ட இன்றைக்கி டிஷ்யூ பேப்பர் இல்லை, அதனால நான் வந்து 2ஆக கட் பண்ணி வச்சுக்கிறேன். டிஃபன் பாக்ஸும் வந்து ரவுண்டு, அதனால வந்து வைக்க முடியல. உங்கள்கிட்ட சதுரமாக இருந்துச்சுன்னா நீங்கள் அப்படியே கட் பண்ண வேண்டாம், அப்படியே தூக்கி வச்சிடலாம். இன்றைக்கி நான் வந்து எனக்கு ரவுண்டாக இருக்கிறனால நான் வந்து கட் பண்ணி நல்லா இறுக்கமாக வந்து சுற்றிட்டு கட் பண்ணிவிட்டு வச்சுக்கிறேன். சாஸ் வந்து கொஞ்சமாக ஒரு குட்டி டிஃபன் பாக்ஸில் கொடுத்து விட்டேன். உங்களுக்கு வேணா நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணிக்கோங்க, கொடுத்துக்கோங்க. இல்லைனா இப்படி எனக்கு தெரிஞ்ச சாஸே தேவையில்லை, சும்மா சாப்பிடவே சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. முட்டை அந்த இதோட முட்டைக்கு அதுக்கும் அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். எண்ணெய் எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கோம், அதுவும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சிக்கனே நல்லா வெந்திருக்கும், ரொம்ப லப்பர் மாதிரி இருக்காது, நல்லா சாஃப்டாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து கட் பண்ணியிருக்கிறது நீளமாக கட் பண்ணியிருக்கோம்ல, அதனால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இது குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. லஞ்சுக்கு டிஃபன் பாக்ஸ் காலியாக தான் வரும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மீதி இருக்க சப்பாத்திலையும் இதே மாதிரி அழகாக சிக்கனை வச்சு உள்ளே அரேஞ்ச் பண்ணி நல்லா இறுக்கமாக சுற்றிக்கிட்டு கட் பண்ணிவிட்டு நம்ம டிஃபன் பாக்ஸில் அரேஞ்ச் பண்ணிடலாம். சூப்பராக எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம லஞ்ச் பேக் பண்ணிடலாம். இந்த லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி உங்களுக்கு உண்மையிலே ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.